வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் மூணாறில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளிகள். டிசிபிஎல் கேடிஹெச்பி கம்பெனி தொழிலாளிகள் சார்பில் வயநாடு துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,54,074 ரூபாய் முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் 50 லட்சம் ரூபாய், கண்ணன்தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் 50 லட்சம் ரூபாய், கண்ணன்தேவன் ஹில்ஸ் பிளான்டേഷൻ പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് ജീവനക്കാർ 57,74,000 രൂപ. ഇതെല്ലാം അവരുടെ എംഡിയും തൊഴിലാളി യൂണിയൻ പ്രതിനിധികളും കൂടി ഇവിടെ വന്ന് നേരിട്ട് തന്നതാണ്. ഓത്തോ ക്രിയേഷൻ മൂവാറ്റുപുഴ 1 ലക്ഷം രൂപ. തലയാർ ടീ കമ്പനിയിലെ ജീവനക്കാരുടെ ഒരു ദിവസത്തെ ശമ്പളം 3,09,004 രൂപ. வயநாட்டில் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்திற்காக டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் கண்ணன்தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் கம்பெனி 1,57,74,000 ரூபாய் முதலமைச்சர் பேரிடர் நிதிக்கு கைமாறினர். டிசிபிஎல் மூணார் கேடிஹெச்பி தோட்ட தொழிலாளி சூப்பர்வைசர் நான் ஸ்டாப் மேனேஜ்மெண்ட் பிரிவில் வரக்கூடிய ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளமான 57,74,000 ரூபாயும், டிசிபிஎல்லின் 50 லட்சம் ரூபாயும், கேடிஹெச்பி கம்பெனியின் 50 லட்சம் ரூபாயும் சேர்ந்து 1 கோடிக்கான செக்கும் கைமாறப்பட்டது. திருமணத்தூர் வைத்து செவ்வாய்க்கிழமை கேடிஹெச்பி எம்டி மேத்யூ ஆப்ரஹாம் தொகையை முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கைமாறினார். கேடிஹெச்பி கார்ப்பரேட் பிரிவு தலைவர் ஜெனரல் மேனேஜர் பிரின்ஸ் தாமஸ் ஜார்ஜ், பல்வேறு யூனியன் பிரதிநிதிகளான KV சசி, AK மணி, MA யவுசை போன்றவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். மூணார் தோட்ட தொழிலாளிகள் ஒரு நாள் சம்பளம் வயநாட்டிற்கு கொடுப்பதற்கு ஒன்றிணைந்த யூனியன்கள் முன்பே தீர்மானித்திருந்தனர். நியூஸ் பீரோ மூணார்.